வசனத்தை இருதயத்திற்கு கொண்டு போகிறது எப்படி? இந்த அருமையான தேவ வார்த்தையை நம்ம சிந்தனைக்கு மட்டுமல்ல, சிந்தனையை கடந்து நம்ம இருதயத்திற்கு கொண்டு போகிறது எப்படி? இந்த வார்த்தைகள் எல்லாம் அறிவாக செயல்படாமல் ஆவியாகவும் ஜீவனாகவும் எப்படி மாறுகிறது? இந்த வசனத்தை அறிந்தவர்கள் நிறைய பேர் அறிவாளியாக இருக்கிறாங்க, எப்பொழுதுமே தர்க்கங்கள் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா வசன அறிவு உண்டாகிவிட்டது. ஆனால் அவர்களிடம் இல்லாதது ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தை. ஏனென்றால் இந்த வசனம் சிந்தனைக்கு போகும்பொழுது அறிவாக கன்வெர்ட் ஆகுகிறது, மாறுகிறது. ஆனால் அதே சிந்தனையிலிருந்து இருதயத்துக்கு வரும்பொழுது அது ஆவியாகவும் ஜீவனாகவும் மாறுகிறது. அப்போ இன்னைக்கு நமக்கு அறிவு தேவைப்பட்டாலும் அதை காட்டிலும் ரொம்ப தேவையானது ஆவியும் ஜீவனும். ஏன்னா அறிவு கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்புன்னு சொல்லுகிறது. நீங்கள் வேதத்தையுமே நிறைய வாசித்து கொண்டே இருக்கிறீங்க, ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு மனப்பாட வசனமாக மாறுகிறது. உங்கள் சிந்தனையில் மட்டும்தான் இருக்குது, அது உங்கள் இருதயத்துக்குள்ளே போகலைன்னா ரொம்ப ஆபத்து. ஏன்னா இந்த உலகத்தில் வசனம் தெரிந்தவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆண்டவர் அறியாதவர்கள் கூட இந்த வேதத்தை கிரிட்டிக்கல் அனலைசேஷன் சொல்லி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கூட இந்த வேத வசனங்கள் நன்றாக தெரியும். பிசாசுக்கு கூட வேத வசனங்கள் தெரியும். அது இயேசுவோடு போராடும் பொழுது இயேசப்பா கிட்ட வசனங்களை பேசி தான் அது தர்க்கித்தது. ஏன்னா இயேசு கிட்ட ரூல்ஸ் படி தான் போராட முடியும். ஒரு அட்வொகேட் எப்படி போராடுறாங்களோ அதே போலவே அது பிராக்டிஸ் பண்ணி போராடிச்சு இயேசு கிட்ட. ஆனால் வசனங்களை வச்சே போராடிச்சு. அப்போ பிசாசுக்கு கூட வசனம் தெரியும். அப்போ எந்த வசனத்தை கண்டு பிசாசுக்கு பயம்? இந்த வார்த்தையாகிய வசனத்தை பிசாசுக்கும் தெரிஞ்சிருக்கிறதே. ஆனால் ஏதோ ஒரு வசனத்தை கண்டு அது பயப்படுதே. அந்த வசனம் என்ன? அந்த ஆவியின் ஜீவனுள்ள வசனம் என்ன? அது எப்படி ஆவியின் ஜீவனாக கன்வெர்ட் ஆகுது? ஒரு சாதாரண எழுத்து ஆவியின் ஜீவனுமாக மாறி உயிருள்ள ஒரு வார்த்தையாக எப்படி மாறுகிறது? அதை நாம் இருதயத்துக்கு கொண்டு வந்தால் அது மாறுகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதை எப்படி செய்ய என்று நமக்கு தெரியாது. இந்த அருமையான பதிவில் அநேகருடைய நெடுநாள் கேள்விக்கு நம்ம வேத வசன ஆதாரத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம வாசிக்கிற வசனம் நம்மளுடைய இருதயத்திற்கு போகும். நம்ம பல நிகழ்ச்சிகளை நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கிறோம், இதை பற்றி பேசியிருக்கிறோம். கடந்த நாட்களில் கூட வேத வசனத்தை வைத்து இருதயத்தை அனலாக்குறது எப்படின்னு பார்த்தோம். ஆனால் அந்த நேரத்தில் அநேகருக்கு இருதயத்துக்குள்ளே வசனம் எப்படி கொண்டு போக அப்படின்னு தெரியாததுனால அவங்க கேட்டிருந்தாங்க. நம்ம அவங்களுக்காகவே என்ன செய்ய போகிறோம்? இதை அறியாதவர்களுக்காக இந்த அருமையான பதிவில் மிக விரைவாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம எல்லாருக்குமே வசனத்தை சிந்தனைக்கு கொண்டு போக தெரியும், மனப்பாடம் பண்ண தெரியும், வசனங்களை வாசிக்க தெரியும். ஆனால் இருதயத்துக்கு கொண்டு போகிறதுல தான் சேலஞ்ச் இருக்குது. இதை குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல சேனல். இதில் நம்ம வாரத்தில் 2 வீடியோ போட்டு கொண்டிருக்கிறோம். எங்களோட இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் அருமையான ரகசியங்களை வெளிப்படுத்துகிற, உங்களுக்கு தேவையான விஷயம் ஜெபத்தை குறித்து, வேத ஞானங்களை குறித்து, பைபிள் காலேஜ் போகணுன்னு ஒரு வாஞ்சை இருக்கும், ஆனால் போக முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. அதை காட்டிலும் ஆவிக்குரிய அநேக ரகசியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? பரிசுத்த ஆவியின் உதவியோடு நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அநேக ஆயிரங்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. வாங்க நம்ம தொடர்ந்து என்ன செய்யலாம்? இந்த ரகசியத்தை பார்க்கலாம். முதலாவது, நம்ம போன நாட்களில் பார்த்தோம், இந்த வேத வசனம் இருதயத்துக்கு போச்சுன்னா என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஒரு மனுஷனை அனலாக்குகிறதே இந்த வேத வசனம் தான். அதனால தான் சங்கீதம் 39:3 தாவீது சொல்லுகிறாரு, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்படின்னு சொல்லுகிறாரு. அதே மாதிரி எம்மாவூர் சீடர்கள் லூக்கா 24:32 பார்த்தீங்கன்னா இயேசு பேசிக்கொண்டே வராரு. அப்போ அவர்கள் சொல்கிறாங்க, நம்ம இயேசு கூட பேசும் பொழுது இந்த வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ளே போன உடனே நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வேத வசனம் இருதயத்துக்குள்ளே போயிட்டுனா அதனுடைய எஃபெக்டே வேற. நிறைய பேர் பைபிளெல்லாம் வாசிப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சங்கீதம் 119 9வது வசனம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தமாக்குவான், எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வசனம் பாவம் செய்யாமல் ஒரு வாலிபனை பாதுகாக்க முடியுது. ஆனால் இந்த வசனம் ஏன் வாலிபர்களுக்கு இன்னைக்கு செயல்பட மாட்டேங்குதுன்னா, அவர்களுக்கு அது மனப்பாட வசனமாகவே இருக்கிறதே தவிர அது அவர்கள் இருதயத்தில் ஆளுகை செய்யவில்லை, இருதயத்தில் குடியிருக்கவில்லை. ஏன்னா அவர்கள் காதளவில் ஒரு காதில் வசனம் கேட்டுட்டு ஒரு காதில் விடுறது போல அந்த வசனங்களை கண்டுக்கிடாமல் விடுகிறதுனால என்ன செய்யுது? அந்த வசனம் காதில் கேட்குது, அது சிந்தனையில் கூட இல்லை. சிந்தனையில் கூட இல்லாமல் அது இருதயத்துக்கு போகாமலே அது வெளியே போயிடுறது. அதனால தான் இன்றைக்கி அநேக வாலிபர்கள் பாவம் செய்கிறாங்க. கேட்டால் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, ஆனால் பாவம் செய்கிறாங்க. காரணம் வசனம் இல்லை. வசனம் இருந்தால், அது இருதயத்தில் இருந்தால் அது கண்டிப்பாக பாவம் செய்ய விடாது. அதற்கு எடுத்துக்காட்டாக தான் சங்கீதம் 119 11வது வசனம் சொல்லுகிறது, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு
உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். தேவ ஜனங்களை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லாராலையும் சிந்தனை வரைக்கும் மட்டும்தான் வசனத்தை கொண்டு போக முடியும். ஆனால் ஒரு தேவ பிள்ளையால் மட்டும்தான், தேவனை உணர்ந்தவங்களால மட்டும்தான் இருதயத்துக்கு கொண்டு போக முடியும். ஏன்னா சிந்தனை வரைக்கும் எல்லாராலும் கொண்டு வர முடியும். படிக்க தெரிந்த யாராலையும் சிந்தனை வரைக்கும் வசனத்தை கொண்டு வர முடியும். ஆனால் சிந்தனையை கடந்து இருதயத்துக்கு கொண்டு போகிறதற்கு 2 பேருடைய உதவி தேவை. ஒன்று தேவனுடைய உதவி, இன்னொன்று அந்த வசனம் யாருடைய இருதயத்துக்கு போகணுமோ அந்த தனிநபருடைய உதவி தேவை. தேவன் நினைத்தாலும் முடியாது, ஒரு தனிநபர் நினைத்தாலும் முடியாது. ஆனால் தேவனும் ஒரு தனிநபரும் சேர்ந்து நினைத்தால் அது நடக்கும். முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் வாசிக்கிற வசனம் உங்களை பரிசுத்தமாக வைக்கும், உங்களை அக்னியாக மாற்றும், உங்களை அனலாக மாற்றும், உங்களை விசேஷித்தவர்களாக மாற்றும், உங்களை சாராம்சம் உடையவர்களாக மாற்றும், உங்களை வெளிச்சம் உடையவர்களாக மாற்றும், உங்களை எந்த நிலைமையிலிருந்தும் உங்களை சிறந்த அறிவாளியாக, ஞானியாக, நீடித்த நாட்களை தரும். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இரவும் பகலும் வாசித்தால் உங்களுக்கு இலை உதிராது இருக்கிற ஒரு வாழ்க்கை உண்டாகும். பச்சையான ஒரு மரத்தை போல, ஒரு நதி அருகே இருக்கிற மரத்தை போல ஒரு செழுமையான வாழ்க்கை உண்டெல்லாம் வேதம் சொல்லுகிறது. நிறைய ஆசீர்வாதம் சொல்லுகிறது. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கோடான கோடி ஆசீர்வாதம் உண்டு. இந்த உலகமும் இந்த சர்வ சிருஷ்டியும் இந்த வார்த்தையினால் தான் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம பார்க்கிற எல்லா விஷயங்களும் இந்த வார்த்தையினால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம தேவனே வார்த்தையாக இருக்கிறார். அதனால தான் அந்த வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம வார்த்தையை வைக்கும் பொழுது தேவனையே உள்ள வைக்கிறோம். அப்போ தேவன் இருக்கிற இடத்துல பிசாசு செயல்பட முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் பாவம் செய்கிறதுக்கு காரணம் உண்மையான வசனம் நம்ம இருதயத்துக்குள் போகவில்லை. அது நம்ம சிந்தனையில் தான் இருக்கிறது. அதனால் தான் சோர்ந்து போகிறோம். இருதயத்தில் இல்லாத வசனங்கள் எல்லாமே உபயோகப்படாது. அதாவது இப்போ உங்கள் கையில் ஒரு துப்பாக்கியும் குண்டும் இருக்குது, புல்லட்ஸ் இருக்குது. உங்கள் கையில் வலது கையில் துப்பாக்கி வச்சுருக்கிறீங்க, இடது கையில் புல்லட்ஸ் அதாவது குண்டுகள் வச்சுருக்கிறீங்க. இப்போ உங்கள் இடது கையில் தான் என்ன இருக்குது? குண்டு இருக்குது. வலது கையில் துப்பாக்கி இருக்குது. ஆனால் துப்பாக்கிக்குள்ளே குண்டு இல்லை, ரொம்ப கிட்ட தான் இருக்குது. எங்கே இருக்குது? வலது கையில் துப்பாக்கி இருக்குது, இடது கையில் குண்டு இருக்குது, புல்லட்ஸ் இருக்குது, ரைட் சைடில் கன் இருக்குது. இது ஒன்றும் பல கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கிடையாது, ஒரு கையளவு டிஸ்டன்ஸ் தான். வலது கையில் துப்பாக்கி, இடது கையில் குண்டு. இப்போ ஒரு திருடனை சுடணும், ஒரு எதிரியை சுடணும்னு வச்சுக்கோங்க. இப்போ துப்பாக்கி எம்டியாக இருக்கிற வரைக்கும் உங்கள் கிட்ட தான் குண்டு இருக்குது, உங்கள் கிட்டே தான் இருக்குது. ஆனால் துப்பாக்கிக்குள்ளே இருக்கணும், அதுதான் விஷயம். துப்பாக்கிக்குள்ளே இல்லாத எந்த குண்டுமே எதிரியை தாக்குறதற்கு வல்லமை இல்லாதது. ஏன்னா ஒரு குண்டு துப்பாக்கிக்குள்ளே போனால் மட்டும்தான் அது வல்லமை உடையதாக இருக்கும். ஒரு குண்டு தானாக வெடிக்காது, அது துப்பாக்கியுள் சென்றால் மட்டுமே வெடிக்கிறது. உங்கள் கையில் தான் அந்த குண்டு இருக்குது, உங்கள் இடது கையில் குண்டு இருக்குது, உங்கள் வலது கையில் துப்பாக்கி இருக்குது. ஆனாலும் எதிரியை சுட்டால் துப்பாக்கியானது எம்டியாக இருக்கிறதுனால எதிரியை சுட முடியவில்லை. இதே போல தான் உங்கள் கையில் தான் பைபிள் இருக்குது, உங்கள் சிந்தனையில் கூட வசனம் இருக்குது. நிறைய வசனங்களை சின்ன வயசுலேருந்து, சண்டே கிளாஸ்லேருந்து, விபிஎஸ்லேருந்து, யூத் மீட்டிங்லேருந்து, கன்வென்ஷன், நைட் மீட்டிங், அந்த மீட்டிங், எல்லா சண்டே சர்வீஸ், ஃபாஸ்டிங் மீட்டிங், கன்வென்ஷன் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எல்லா இடத்துலையும் கேட்ட வசனம் மண்டையில் இருக்குது, சொல்ல போனால் நம்ம சிந்தனையில் இருக்குது, நம்மளுடைய மைண்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற வசனம் சாத்தானை ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை கொடுக்காது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் அதை இருதயத்துக்கு கொண்டு போகிறாரு. அதனால தான் 2 நபருடைய உதவி தேவைன்னு சொன்னேன். ஒன்று வாசிக்கிற நபருடைய உதவி, இன்னொன்று பரிசுத்தாவின் உதவி. அப்போ வசனத்தை நம்ம இருதயத்துக்கு கொண்டு போகணும்னா ரொம்ப எளிமையான விஷயம் தான், அது கஷ்டமான விஷயம் கிடையாது. முதல்ல அறகுறையாக கேட்குறத நிறுத்தணும். ஒரு வாலிபன்ட்டையோ இல்லை வசனத்தை கேட்காத சில நபர்கள்ட்டையோ, சில எதிரிகள்கிட்டையோ, சுவிசேஷ விரோதிகள்கிட்டையோ சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவர்கள் ஒழுங்காக கேட்க மாட்டாங்க. இதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. நல்ல நிலம் என்று சொல்லுகிறது. அதற்கு பிற்பாடு நிறைய நிலங்களை அதை விவரிக்கிறது வேதம். இந்த நல்ல நலன் சொல்லுகிறது வசனத்தை கவனமாக கேட்குறவங்க, அதுக்கு ஏற்ற மறுபதில்களை கொடுக்குறவங்க, வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவங்க. அப்போ வசனத்தை கேட்டு கீழ்ப்படியாதவங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம், கற்பாறையான நிலம், முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட நிலம். அப்போ வசனத்தை அறகுறையாக கேட்கறது ஆபத்தானது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சுவிசேஷகர் என்ன செஞ்சிருக்காரு, சுவிசேஷம் அறிவித்து கொண்டு இருந்திருக்காரு. அப்போ அங்கே ஒரு சிறுவன் என்ன செஞ்சிருக்கான், அந்த செய்தியை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கிறான். அப்போ ஏதச்சியாக அவன் என்ன செய்கிறான், அதாவது அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்னா 2 காதையும் செய்தி கேட்க பிடிக்காமல் 2 காதையும் அடைத்து வைத்திருந்தான். ஏதச்சியாக அவனுக்கு தும்மல் வந்திருக்கு. தும்மல் வரும்பொழுது அவன் கையை 2யும் காதிலிருந்து எடுத்து இந்த ஐயா பேச வேண்டியதை
அவர் என்ன செய்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறாரு. இவன் எடுத்து தன் மூக்கை துடைக்கலான்னு எடுக்கும் பொழுது அந்த நபர் தூரத்தில் இருந்து ஸ்டேஜில் இருந்து பேசுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். இவன் ஷாக் ஆயிட்டான். எப்படா நம்ம காது, நம்ம கரெக்டாக கையை எடுக்கிறோம், இந்த வார்த்தை எப்படி வருகிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு நமக்கு தான் காது இருக்கே, சரி கொஞ்சம் கேட்கலான்னு கேட்டால் அந்த மீட்டிங் முடியும் பொழுது அந்த ஆல்டர் காலில் அந்த முன்னாடி இருந்து கூப்பிடுவாங்க, யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க வாங்கன்னு சொல்லும் பொழுது இவன் பாவ உணர்வு பெற்று அன்னைக்கு அவன் நித்திய ஜீவனை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டான். அதுக்கு காரணம் அவன் காதை திறந்து கொடுத்தான். அந்த ஒரு வசனம் நம்ம வேதத்தில் காது உள்ளவங்க கேட்க கடவர்கள் வேதம் சொல்லுகிறது. அதனால தான் நீங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் பார்த்தீங்கன்னா இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டதை வாசிக்கிறவங்க பாக்கியவான், 2வது கேட்கிறவர்கள் பாக்கியவான், 3வது கீழ்ப்படுகிறவர்கள் ரொம்ப ரொம்ப பாக்கியவான்கள். அதனால தான் உங்கள் இருதயம் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். நான் சொன்ன 2 நபர்களுடைய காரியம் நம்ம இருதயத்துக்கு வசனத்தை கொண்டு போக உதவி செய்யும். ஒன்று மனுஷனுடைய பகுதி, இன்னொன்று தேவனுடைய பகுதி. தேவ ஒத்தாசை இல்லாமல் படிக்கிறவர்கள் தான் இந்த உலகத்தில் உள்ளவர்கள். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் 50 முறை பைபிள் வாசித்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டியை விமர்சிக்கிறவர்கள், டிபேட்டர்ஸ், அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த அப்பாலஜிக்கல் ஸ்டடீஸ் பண்ணுகிறவங்களை எதிர்த்து கொண்டே இருப்பாங்க. கிறிஸ்டியன் அப்பாலஜெட்டிக்ஸை எதிர்க்கிற நபர்கள் இருக்கிறாங்க, டிபேட்ஸ் பண்ணுகிறவங்க. இவர்கள்லாம் 50 முறை 70 முறை பைபிளை படித்தவங்க. இவர்கள் ஆண்டவர் அறியாதவர்கள். இவர்கள் பைபிளை படித்த நோக்கம் என்னன்னா, அந்த பைபிளுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த பைபிளில் உள்ள ஆண்டவர் உண்மையான ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக பைபிளை படித்தவங்க. அப்போ பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல் படித்ததுனால அவர்கள் ஒரு பரிசேயரை போல, ஒரு வேத பாரகரை போல, ஒரு சதிசேயர்களை போல மாறிவிட்டார்கள். அவர்கள் வேதத்தை குறித்த அறிவை பெற்றார்கள், ஆனால் ஆவியின் ஜீவனையும் பெறவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. விசுவாசம் என்னவென்று அவர்களுக்கு தெரியாமல் போனது. காரணம், அவர்கள் தேவனுடைய உதவியை நாடாததுனால, வேதத்தை விமர்சிக்கணும்னு வந்ததுனால அவர்கள் தேவனை காணவில்லை. அப்போ வசனத்தை கண்டுபிடிக்கணும், இருதயத்துக்கு கொண்டு போகணும்னா 2 பேருடைய உதவி வேணும். ஒன்று தேவனுடைய உதவி, இன்னொன்று மனுஷனுடைய உதவி. அப்படி இந்த மனுஷன் என்ன உதவி செய்யணும் தேவனுக்கு என்று நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். முதல் உதவி, தேவனுடைய உதவி என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இப்போ எல்லாரும் படிக்கிறது சிந்தனைக்கு தான் போகுது, அது இருதயத்துக்கு கொண்டு போகிறது கர்த்தர் தான். அப்போ நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டா வசனம் இருதயத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரட்சிக்கப்படணும். இந்த வசனத்தை சுமக்கக்கூடிய உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளான மனுஷன். அதனால தான் நீதிமொழிகள் 3:3 சொல்லுகிறது, இந்த வார்த்தையை இருதயத்தில் வைக்கணுமா. அப்போ இருதயத்துக்குள்ளே வைக்கணும்னா நம்ம உள்ளான மனுஷன். நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் ஆண்டவருடைய கூடாரம், இந்த ஆசரிப்பு பெட்டி இருந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்துச்சு. இதில் வேத வசனம் இருந்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, பிரகாரத்தில் இல்லை, பரிசுத்த ஸ்தலத்தில் இல்லை, மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே அந்த 3வது, அதாவது அதை சொல்லப்போனால் மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாடி ஒரு ஆர்க் ஆஃப் கவனன்ட்னு சொல்லக்கூடிய பெட்டிக்குள்ளாடி, தேவனுடைய பெட்டிக்குள்ளாடி, அந்த பேழைக்குள்ளாடி வசனம் இருந்துச்சு. இந்த சரீரத்துக்குள்ள மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ன்னு சொல்லுகிறது நம்ம உள்ளான மனுஷன். அதுதான் நம்ம இருதயம். நம்ம சரீரம் இருக்குது, இது ஒரு பிரகாரத்துக்கு இணையா இருக்குது. நம்ம ஆத்மா இருக்குது, இது ஒரு பரிசுத்த ஸ்தலம். நம்ம ஆத்மா விரும்பது போல வாழலான்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய சிந்தை கிறிஸ்துவனுடைய வார்த்தையினால் மறுரூபப்பட்டிருந்துச்சுன்னா நம்ம ஆத்மா விரும்புறது போல வாழலாம். ஆனால் அதை காட்டிலும் மேஜரான இடம் தான் நம்ம உள்ளான ஆவி. இதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாம் புதிதாயினன்னு சொன்னது போல ஆதாமினால் செய்யப்பட்ட பாவத்தில் இருந்து நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆதாமில் இருந்து வந்த பாவம் நமக்குள் செயலிழக்கும் பொழுது நம்ம ஆவி புதிதாகிறது. எபேசியர் 2:1 சொல்லுகிறது, நம்ம பாவத்தினால அக்கிரமத்தினால மரித்து போயிருந்த நம்மளை கிறிஸ்து உயிர்ப்பித்தாராம். சரீரத்தில் உயிரோட தான் இருக்கிறோம், ஆனால் உள்ளத்தில் செத்து போயிருந்ததுனால அந்த உள்ளத்தை உயிர்ப்பிக்கிறார். நீங்கள் குழப்பிக்கிடவே வேண்டாம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையாக மனசார ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்கள் அந்த ரட்சிப்பை உணர்ந்துட்டீங்கன்னா, நீங்கள் ஒருக்கா அழுதுருக்கிறீங்க, நான் பாவத்தை உணர்ந்து அழுந்திருக்கிறேன், எனக்கு அந்த பாவ உணர்வு உண்டுன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் மறுபடி பிறந்திருக்கிறீங்க. எனக்கு பாவ உணர்வு இருக்குது, பாவத்தை செய்ய பயமாக இருக்குதுன்னா நீங்கள் மறுபடி பிறந்திருக்கிறீங்க. சாதாரண பயம் வேற, ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு மனம் திரும்புதல், இதெல்லாம் இருக்குதுனாலே போதும். நான் அந்நிய பாஷை பேசலை, நான் ஃபாஸ்டிங்லாம் எடுக்கலை, நான் 8 மணிக்கூர் ஜெபிக்கலை, கவலையே பட வேண்டாம். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் 8 மணிக்கூர் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்நிய பாஷை பேசணும்னு அவசியம் இல்லை. இயேசுவை நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ₹1 கூட கொடுக்காம ஏற்றுக்கொள்ளலாம்.
ஏற்றுக்கொண்ட உடனே உங்களை பரிசுத்த ஆவியானவர் நடத்த ஆரம்பிப்பார், உங்களை வழிகாட்ட ஆரம்பிப்பார். இயேசு உங்களை அனாதையை விட மாட்டார், வசனத்துக்கு நேராக நடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அப்போ இந்த வேத புஸ்தகங்களை எல்லாம் எழுதியது பரிசுத்த ஆவியானவர். மனுஷனை கொண்டு எழுதினாரே தவிர அதனுடைய கருத்துக்களை எல்லாம் கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது நிறைய வசனங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், அந்தந்த விஷயங்களை அடித்து சர்ச் பண்ணிடுங்க, உடனே அந்த வசனம் கிடச்சிடும். என்னால் முடிந்த வசனங்களை உங்களுக்கு தருகிறேன். சில நேரம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா நீங்கள் கூகுள் எடுத்து இல்லை இன்டர்நெட்டில் ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா அது குறித்த வசனம் அதில் உங்களுக்கு வந்துவிடும். அதனால் நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே இன்றைக்கி ஆன்லைனில் யூஸ் பண்ணுறவங்க தான். உங்களுக்கு தெரியாட்டி உங்கள் பிள்ளைகள்கிட்டையாவது கேட்டு அந்த வசனங்களை எடுத்துருங்க. ஏன்னா வேதத்தில் உள்ள எல்லா வசனங்களையும் இப்போ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இருக்காது. ஏன்னா வேதம் எவ்வளோ பெருசாக இருக்குது, அதில் உள்ள எல்லா வசனங்களையும் இந்த ஒரு சின்ன வீடியோவில் கொண்டு வர முடியாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அந்த ஞானத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். இது 2 பேருடைய பகுதி. ஒன்று ஒரு பிரசங்கியாளரை கர்த்தர் உபயோகப்படுத்துகிறாரு, இன்னொன்று நீங்களும் படிக்கக்கூடிய ஆர்வத்தை நீங்களும் அதை கண்டினியூ பண்ணணும். ஒரே செய்தியில் ஒரு 20 நிமிஷத்தில் இல்லை ஒரு 15 நிமிஷத்தில் எல்லாமே கற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அதனால் உங்களுடைய பகுதியை எடுத்து இந்த செய்தியை திரும்பி கூட கேட்டு நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வைக்கலாம், நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். நீங்கள் அதற்கு கொஞ்சம் உழைக்கும் பொழுது தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சரி, அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் அவரால் மட்டும்தான் இதை நம்ம இருதயத்துக்கு கொண்டு போக முடியும். அதான் வேதம் சொல்லுகிறது, பவுல் பேசி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தாராம். கர்த்தர் திறந்ததுனால தான் வசனம் உள்ளே போக தொடங்குச்சு. சரி, இப்போ கர்த்தர் திறந்தார்னா அவள் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கும்போது திறக்கலை. அவள் எங்கே உட்காந்துருந்தா? பவுல் பேசுகிற இடத்துல உட்காந்துருந்தா. அப்போ அவள் என்ன செஞ்சுருந்தா? கர்த்தரை தேடுனா. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிடணும். நான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன், நிறைய பேர் அறகுறையாக கேட்பாங்க. அதனால தான் ஒரு சின்ன தம்பியினுடைய சாட்சி சொன்னேன். அவன் காதை பொத்திக்கிட்டு இருந்தான். அவனுக்கு கேட்குறதுக்கு பிடிக்கலை, அந்த ஊழியக்காரர் பேசுகிறது புரியலை. ஏன் நமக்கு ஊழியக்காரங்க பேசுகிறது புரியலை? வேத வசனங்கள் ஏன் புரியலைன்னா, நீங்கள் மறுபடி பிறக்கலைன்னா வசனமே புரியாது. ஏன்னா வசனம் ஆவியாகவும் ஜீவனாக இருக்குது. நீங்கள் மறுபடி பிறந்தாதான் உங்கள் உள்ளான ஆவியே பிறக்கும். உங்கள் உள்ளான ஆவிக்கு மட்டும்தான் வசனமே புரியும். உங்கள் மண்டைக்கு வசனம் புரியாது. என்னடா இவங்க சொல்கிறாங்க, இந்த பைபிளில் ஜீவன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இந்த வசனம் எல்லாம் ஜீவன் உள்ளதுன்னு சொல்கிறாங்க, நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இப்படி தான் யோசிப்பீங்க. இப்படிலாம் யோசிக்கிறீங்க. பைபிளை பற்றி ஒன்றுமே புரியலன்னா நீங்கள் மறுபடி பிறக்கலை. அதுதான் விஷயம். மறுபடி பிறக்கிறதுக்கு நிக்கோதேமு கேட்டார், நான் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே போயிட்டு திரும்பி பிறக்கலாமா கேட்டார். அதெல்லாம் தேவையே இல்லைங்க. மறுபடி பிறக்கிறதுக்கு இந்த வசனத்தை கேட்டாலே போதும், நீங்கள் மறுபடி பிறந்துருவீங்க. வசனத்தை கேட்கும் பொழுது ஆவியானவர் உதவி செய்வார், நீங்கள் விட்டு கொடுத்தாலே போதும். இதுவுமே 2 பகுதி. ஒன்று தேவன் செய்கிறாரு, ஒன்று நீங்கள் விட்டு கொடுக்கணும். அதனால தான் சொன்னேன், வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிறது இங்கே 2 பகுதி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நினைக்கிங்க, இதை ஒருவேளை அநேக ஆவிக்குரியவங்க கிறிஸ்தவ தேவ ஜனங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் எல்லாம் வசனம் இருதயத்துக்கு போனதுனால தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க. ஆனால் இருதயத்துக்குள்ளே உங்களுக்கு போச்சா போகலையான்னு உங்களுக்கு தெரியலை. அதை அனுபவமாக மாற்றலை. இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறீங்க, வசனம் வாசிக்கிறீங்க. ஆனால் அது இருதயத்துக்கு போகுதா, செம்மையாக போகுதா, இருதயத்தில் குடியிருக்குதா, இந்த அனுபவம் உங்களுக்கு தெரியாததுனால பாவத்தை ஜெயிக்க கஷ்டப்படுறீங்க. இதை இன்னும் தெளிவாக பார்த்துருவோம். அப்போ பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது லீதியால் எங்கே இருந்தா? துணி துவைச்சிட்டு இருந்தாளா? இல்லை குளத்தண்டையில் இருந்தாளா? இல்லை எங்கேயாவது ஊர் சுத்த போனாலா? மார்க்கெட் போனாலா? இல்லை எங்கேயும் போல ஹோட்டலுக்கு போனாலா? இல்லை. பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த நேரத்தை வேல்யூவாக மதித்து அங்கே உட்காந்து வசனம் கேட்க வந்தாங்க. அந்த வசனத்தை ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ கர்த்தர் திறந்துட்டாரு. அப்போ 2 பேர் இங்கே செயல்படுறாங்க. ஒன்று லீதியால் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாங்க, இன்னொன்று கர்த்தர் அவங்க தாகத்தை பார்த்து இருதயத்தை திறந்தாரு. அப்போ நம்மளும் வசனத்தை ஆர்வமாக கேட்கணும். ஆர்வமாக கேட்டு அதுக்கு நேரம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் நம்ம இருதயத்தை திறந்துருவார். நீங்கள் மறுபடி பிறந்துருவீங்க. நீங்கள் ஆர்வமாக போகணும். நீங்கள் போயிட்டு அவர் இப்படி சொல்கிறார், இவர் இப்படி சொல்கிறார், இவர் குறை சொல்கிறார், அந்த ஊழியக்காரில் அல்லவர், இந்த ஊழியக்காரில் அல்லவர், இப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண போயிட்டோன்னா நம்ம இருதயம் மறுபடி பிறக்காது. நம்ம கடைசி வரைக்கும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் ஒரு ஸ்கேலை கொண்டு போவோம், அந்த ஸ்கேலை வச்சு அளந்துக்கிட்டே இருப்போம். இந்த ஆள் நல்ல ஆள், இந்த ஆள் நல்லா பேசினார், அந்த ஆள் இல்லை, இந்த ஆள் இப்படி பேசினார், ஃபீல் குட் மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் கடிந்து கொண்டால் நம்ம அதை கேட்க மாட்டோம். ஏன்னா காரணம், நம்ம இருதயம் மறுபடி பிறக்கலை. மறுபடி பிறந்த இருதயத்துக்கு எவ்வளோ கடிந்து கொண்டாலும் அது தன்னை தாழ்த்தும்.
ஊழியர்கள் எதை சொன்னாலும் அந்த இருதயம் ஏற்றுக்கொள்ளும். வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லும். ஏன் இன்னைக்கு வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியல? சில கஷ்டமான வசனங்கள் வந்தால் நமக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு பகுதியில் நம்ம மறுபடி பிறக்காமல் இருக்கிறோம். அதனால நம்ம உள்ளான மனுஷன் மறுபடி பிறந்தா வசனம் எளிமையாக உள்ளே போயிடும். மிக விரைவில் நம்ம முடிச்சிடலாம். இப்போ இருதயத்துக்குள்ளே வசனம் கொண்டு போகிறதுல 2 பகுதி இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஒன்று மனுஷனுடைய பகுதி. இந்த மனுஷனுடைய பகுதி என்னென்னா, அவன் வசனத்தை கேட்கணும், வசனத்தை காதால கேட்கணும். அதனால தான் ரோமர் 10வது வசனம் சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ யோசுவாட்ட ஆண்டவர் சொன்னார், எப்பொழுதுமே இந்த வசனத்தை என்ன செய், நியாயப்பிரமாண வசனத்தை நீ அறிக்கை பண்ணி கொண்டே இருன்னு சொன்னார். வாயால் அறிக்கை பண்ணு. அதாவது நீங்கள் யோசுவா 1:8 பார்த்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா என்னென்னா, வாயை விட்டு பிரியக்கூடாதுன்னு ஏன்னு சொன்னார்னா, நல்ல கவனமாக பாருங்கள். ரோமர் 10:10 நம்ம வாசித்தோம், நீதி உண்டாக என்ன செய்யுமா, இருதயத்தில் விசுவாசிக்கப்படுமா, ரட்சிப்பு உண்டாக அறிக்கை பண்ணப்படும். அப்போ தேவ ஜனங்கள், உங்கள் இருதயத்துக்குள்ளே வசனம் போகணுன்னா அதுக்கு என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கை மாறணுன்னா நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்? இதில் தெளிவாக போட்டிருக்குது. இப்போ இயேசு தான் ரட்சகர், இயேசு உங்கள் பாவத்தை மன்னிப்பார்னு ஒரு செய்தி உங்கள் காதில் கேட்டதுனால தான் அது உங்கள் மனசுக்குள்ளே போய் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க. இயேசுவை வாயால் அறிக்கை செஞ்சீங்க, இயேசுவை என் இருதயத்தில் வாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் என்ன நடந்திருக்கு, அவர் உள்ளே வந்திருக்கிறாரு. சரி, அதே ரோமர் 10:17 சொல்லுகிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வின்னா என்னன்னா, கேட்கறதுனால, பை லிசனிங். நீங்கள் வசனத்தை கேட்க 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 என்ன செய்யும்னா உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். அதனால தான் எம்மாவூர் சீடர்கள் அவர்கள் இயேசு பேசுகிறத கேட்டுகிட்டே போகும்பொழுது அவர்களுக்குள்ள அனல் கொண்டதுன்னா விசுவாசம் கூடுனது. அதான் தாவீது சொல்லுகிறார், நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்போ மெடிடேஷன். நீங்கள் இருதயத்துக்கு வசனத்தை கொண்டு வரணும்னா மெடிடேட் பண்ணணும், நீங்கள் காதால் கேட்கணும். அதனால் நிறைய பேர் இருதயத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வசனத்தை வாசிக்காமலே இருப்பாங்க, கவலையில் இருப்பாங்க, குழப்பத்தில் இருப்பாங்க. ஏன்னா இருதயத்துக்கு போகலன்னு அவங்களுக்கு கவலை. இருதயத்துக்கு போனால் முதல் ஸ்டெப்பு நீங்கள் வாசிக்கணும், பொறுமையாக வாசிக்கணும். அது காதுக்கு கொண்டு போகணும், அது சிந்தனைக்கு கொண்டு போகணும். ஜபத்தோட வாசிக்கும் பொழுது சிந்தனைக்கு போன வார்த்தை அது உங்கள் இருதயத்துக்குள்ளே போய்விடும். தானாக அது நடக்கும். வசனத்தை வாசிக்கிறதும் அதை சிந்தனை கொண்டு போகிறதும் அதை ஜபத்தோடு வாசிக்கிறதும் நம்ம வேலை. தொடர்ச்சியாக இதை செஞ்சுக்கிட்டே இருங்க. வசனத்தை கேளுங்க, நல்ல காதுகள் கொடுத்து கேளுங்க, மனசார கேளுங்க, அரைகுறையாக கேட்டுறாதீங்க. தான் பிரச்சனை. காது உள்ளவன் கேட்க கடவன் ஆண்டு சொன்னார். அதுக்குன்னு சொல்லிட்டு அரைகுறையாக கேட்டுறக்கூடாது. ஆண்டு சொன்ன காது இருதய காது. 2 காதையுமே ஆண்டு சொல்லுகிறார். இந்த காதில் கேட்டால் தான் இருதயமாகிய உண்மையான காதுக்குள்ளே போகும். அப்போ அந்த காதுக்குள்ளே போனாதான் வசனம் கிரியேட் செய்யும். இப்போ இன்றைக்கி உங்கள் கையில் உள்ள வேத புஸ்தகம் அனலாக மாறணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, நீங்கள் வசனத்தை மனசார படிக்கணும். அதான் ஆண்டு சொன்னார் யோசுவா பார்த்து, இது உன் வாய் விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா வாயில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அது, அப்போ சிந்தனையில் இருந்தால் தான் உங்கள் வாயில் வரும். உங்கள் வாயில் இருக்க 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 தன்னாலே நீங்கள் அதை சொல்லி கொண்டு இருக்க அது உங்கள் இருதயத்துக்குள்ளே போயிடும். அப்போ 2 காரியம் நான் சொன்னேன். ஒன்று, தேவன் தான் அதை உங்கள் இருதயத்துக்கு கொண்டு போகணும். தேவன் உங்கள் இருதயத்தில் கொண்டு போகணும்னா நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யணும். God will do his part, you want to do your part. இதுதான் 2 பார்ட் இருக்குது. கர்த்தர் உங்கள் இருதயத்தை கொண்டு போகிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் வசனத்தை இருதயத்தில் தான் விதைப்பார். ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணுறான்னா கர்த்தர் அவர்களை அனுப்பியிருக்கிறார். அதாவது விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான் வேதம் சொல்லுகிறது. அது சுவிசேஷகனாக இருக்கலாம், அது பாஸ்டராக இருக்கலாம், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அப்போஸ்தலனாக இருக்கலாம், ஒரு போதகனாக இருக்கலாம், யாராக இருந்துட்டு போட்டுமே அவங்களாம் விதைக்கிறவர்கள். அவர்களுக்கு கல்லுள்ள இடத்துல விதைக்க விருப்பம் இல்லை, அதாவது முள்ளுள்ள இடத்துலையும் விதைக்க விருப்பம் இல்லை. கர்த்தருக்கு தெரியும், நல்ல நிலத்தில் விதைச்சாதான் நல்ல அறுவடை கிடைக்கும்னு கர்த்தருக்கு தெரியும். அப்போ கர்த்தருடைய ஆசை இருதயமாகி இந்த நல்ல நிலத்தில் விதைக்கணும் தான் ஆசைப்படுகிறாரு. இந்த பண ஆசை உள்ள இருதயத்தை தான் முள்ளுள்ள இதயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அரகோரஸ், அதாவது இந்த சென்டிமெண்ட் ஆவாங்க பார்த்தீங்களா, உணர்ச்சி வசப்படுவாங்க. இவங்க வசனத்தை கேட்பாங்க, ஆனால் வசனம் வளராது. ஏன்னா உள்ள கற்பாறை இருக்குது. அப்போ இவங்க உணர்ச்சி வசப்பட்டு கேட்பாங்க, நானும் அப்படி மாறணும், நானும் இப்படி மாறணும்னு சொல்லி கேட்பாங்க. வேதத்தில் கூட ஒரு மந்திரவாதி சீசர்கள் பயன்படும் பொழுது அப்படிப்பட்ட மந்திர சக்திகளை காட்டிலும் பயங்கரமான ஒரு சக்தியை கண்டு அட்ராக்ட் ஆகி, பரிசுத்தாவின் சக்தியை கண்டு அட்ராக்ட் ஆகி, பரிசுத்தாவின் வல்லமையை கண்டு அப்படியே மெய் மறந்து என்ன செய்கிறான், இந்த வல்லமை எனக்கும் தாங்கன்னு கேட்டான். அவன் எதற்காக கேட்டான்? அவன் ஆல்ரெடி ஒரு மந்திரவாதி. அதனால் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும், நல்ல மந்திரங்கள் செய்யணும், இன்னும் அற்புத சக்திகள் செய்யணும், அதை வச்சு காசு சம்பாதிக்கலாம் நினச்சிருப்பான். அவனுக்கு தான் தெரியாதுல்ல,
பரிசுத்த ஆவியின் வல்லமை எதற்கு கொடுக்கப்பட்டது? பாவப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு, கட்டில் உள்ளவர்களை விடுதலையாக்குறதுக்கு தான் அது கொடுக்கப்பட்டது. ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு வரணும், அதற்காக கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த மந்திரவாதி போய் கேட்குறான், உடனே தேவ மனுஷன் சொல்லுகிறான், உன் பணம் சபிக்கப்பட்டு போகட்டும். பணத்தை கொண்டு கேட்குறான், நான் உங்களுக்கு பணத்தை தாரேன், நீங்கள் எனக்கு வல்லமையை தாங்கன்னு கேட்குறான். அப்போ நிறைய பேர் இன்றைக்கி இயேசு ஏற்றுக்கொள்கிறது காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், எனக்கு வல்லமை கிடைக்கும், நான் மரிச்சவங்களை எழுப்புவேன், இது எல்லாம் தானாகவே நடக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தானாக நடக்கும். ஆனால் நான் மரிச்சவங்களை எழுப்பணும், தப்பு கிடையாது. நீங்கள் நினைக்கிறது தப்பு கிடையாது, நீங்கள் நல்லது தான் நினைக்கிறீங்க. ஆனால் இயேசுவை நீங்கள் எதற்காக ஏற்றுக்கொள்கிறீங்க? பணத்திற்காகயா, வீட்டுக்காகயா, ஒரு அற்புதத்துக்காகயா? அப்போ என்ன ஆகுனா, ஒரு அற்புதம் நடந்த உடனே இல்லை ஒரு செத்தவனை எழுப்பின உடனே உங்களுக்கு அதோட இயேசு உங்களுக்கு முடிஞ்சிருவார். ஆனால் இயேசு நமக்கு எதற்காக இருக்கிறாரு? நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதற்கு, தேவ சித்தத்தை நிறைவேற்றி நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகணும். அப்போ இயேசு நம்மளை எதற்காக தேடி வந்தார்? பாவத்தை மன்னிக்கவும் நம்மளை நித்திய ஜீவனத்துக்கு கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார். இந்த கான்செப்டை புரியாமல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? உணர்ச்சி வசப்பட்டு கிறிஸ்தவத்தில் உள்ள அதிசயமான விஷயங்களை உணர்ச்சி வசப்பட்டு வரவங்க தான் இந்த கற்பாறை உள்ள இடங்கள். ஏன்னா டக்குன்னு வசனத்தை கேட்பாங்க, விதைக்கப்படும், ஆனால் கீழே கல் இருக்கிறதுனால வளராது. அதே மாதிரி வழி அருகே விதைக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, ஒரு காதில் கேட்பாங்க, இன்னொரு காதில் கேட்க மாட்டாங்க, மனசார கேட்க மாட்டாங்க. இதை தான் நான் சொன்னேன். அப்போ இதெல்லாம் நம்ம கடமை, ஒழுங்காக கேட்குறது நம்ம கடமை. நீங்கள் ஒழுங்காக லீதியால் போல் கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்கள் இருதயத்தில் கொண்டு போயிடுவார். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், வழி அருகே விதைக்கப்பட்டது கனி கொடுக்காது, கற்பாறையில் விதைக்கப்பட்டதும் நல்ல ரிவார்டை கொடுக்காது, முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டதும் நல்ல வளர்ச்சி இருக்காது. நல்ல நிலத்தில் விழுந்தாலுமே அதுவுமே சிலது 60ஆக, சிலது தான் 100ஆக, சிலது 30ஆக, அப்போ சிலது மட்டும்தான் 100ஆக வருது. அந்த நல்ல நிலத்தில் விழுந்தது கூட 3 கேட்டகரியாக ஆண்டு சொல்கிறாரு. சிலது மட்டும்தான் 100% வளருது, சிலது 60 தான் வளருது, சிலது 30 தான் வளருது. 30 வளர்ந்த ஆண்டருக்கு லாபமா? லாபம் இல்லை, ஆனால் கொஞ்சம் லாபம். அப்போ ஆண்டருக்கு தெரியுது வசனம் நல்ல இடத்துல விழணும்னு ஆண்டர் விரும்புகிறாரு. அப்போ வசனம் நல்ல தேவ பிள்ளையினுடைய இருதயம், வசனத்தை கீழ்ப்படுகிற இருதயத்தில் விழணும்னு ஆண்டர் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய சார்பில் எந்த கஷ்டமும் இல்லை, எந்த தடையும் இல்லை, உங்கள் இருதயத்தில் கொண்டு போகிறதற்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. அப்போ எங்கே ஆயத்தம் குறைவாக இருக்குதுன்னா நம்ம கிட்ட தான் குறைவாக இருக்குது. அதனால தான் ஆண்டு யோசுவா பார்த்து சொன்னார், இது உன் வாயிலே இருக்கட்டும், இதை இரவும் பகலும் தியானி. அப்போ தப்பு யாருக்கிட்ட இருக்குது? யோசுவா கிட்ட தான் இருந்திருக்கு. யோசுவாக்கு தான் தெரியல. வேதத்தில் தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர் தான் யோசுவா. சங்கீதம் 1 ஆண்டு சொல்கிறாரு, இந்த வார்த்தையை இரவும் பகலும் தியானி. அப்போ தப்பு யாருக்கிட்ட இருக்குது? தப்பு மனு குலத்தில் தான் இருக்குது, மனுஷங்கிட்ட தான் தப்பு இருக்குது. கர்த்தர் எப்பொழுதுமே ஒரு வார்த்தையை பேசுகிறாருன்னா அது இருதயத்துக்குள்ளே போகணுன்னு மட்டும்தான் நினச்சி பேசுகிறாரு. அப்போ அது நம்ம இருதயத்துக்குள்ளே போகணுன்னா நம்ம அதுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தணும். எப்படிப்பட்ட வழிகளை ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். நம்ம செய்ய வேண்டியது நம்ம காதால கேட்கணும். ஏன்னா ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வினால் வரும். அப்போ வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே சும்மா வராது, காதுனால கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அதை அப்படியே நம்பும் பொழுது, அப்படியே நம்பணும். உங்களுக்குள்ள முதலாவது ஃபேத் இருக்காது, ஹோப்பு தான் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், பிலீவ் பண்ணுவீங்க. போக போக அது ஃபேத்தாக மாறும். ஃபேத்து எப்போ மாறும்னா அது வசனத்தினால தான் ஃபேத்து உண்டாகும். மோட்டிவேஷனல் பேச்செல்லாம் கேட்குறோமே, அது நமக்கு உண்டாக்குறது ஃபேத்தான்னு கேட்டிங்கன்னா அது ஃபேத்து கிடையாது, அது நம்பிக்கை, அது ஹோப். ஆனால் வசனம் உங்களுக்குள்ளே உண்டாக்குகிறது ஃபேத், ஃபிடான்னு சொல்லுவாங்க. ஃபிடான்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் ஃபேத், சோலா ஃபிடா, ஃபேத் ஒன்லின்னு சொல்லுவாங்க. இது நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் வெவ்வேறு வித்தியாசம் இருக்குது. இப்போது ஒரு நபர் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, கவலைப்படாத, பிஸ்னஸ் லாஸ் ஆன நேரத்தில் சொல்கிறாங்கன்னு வைங்களேன், பிஸ்னஸ்லாம் கிடச்சிரும்பா அப்படின்னு ஒரு முதியோர் உங்களை தட்டி கொடுக்குறாரு. அந்த நேரம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டு அந்த முதியோர் உங்களை ஆறுதல் படுத்தினார், அன்னைக்கு தற்கொலை பண்ணாமல் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றப்பட்டீங்க. திரும்பியும் பிஸ்னஸ் தொடங்குறீங்க, திரும்பியும் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிட்டு. அப்போ நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க, அந்த ஆள் என்னை தேற்றினாரு, என்னை ஆறுதல் படுத்தினாரு, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு, ஆனால் திரும்பியும் பிஸ்னஸ் செய்கிறேன், திரும்பியும் தோற்று போயிட்டேன்னு. அப்போ திரும்பியும் சாவலான்னு இருப்பீங்க. இப்போ திரும்பியும் அதே ஆள் வராரு, திரும்பியும் என்ன செய்கிறாரு, ஆறுதல் படுத்துகிறாரு, போயிட்டார். இப்போ திரும்பி நீங்கள் என்ன செய்றீங்க, அவர் சொன்னதை நம்பி திரும்பியும் வேலையை செய்கிறீங்க, திரும்பியும் தோக்குறீங்க. இப்போ ஒரு தேவ மனுஷன் வரார், வசனத்தை உங்களுக்கு சொல்லித்தரார். நீங்கள் இப்போ வசனத்தை விசுவாசிக்கிறீங்க,
வசனத்தை நம்புறீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை நிரப்புறாரு. இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகும், மோட்டிவேஷன் பேசுனது ஒரு ஹோப்பை தான் உண்டாக்குச்சு, ஆனால் வசனம் எனக்கு ஃபேத்தை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய் என்ன செய்கிறீங்க, வேலையை தொடங்குறீங்க. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அந்த வேலையை உங்களுக்கு மூவ் பண்ண வைக்கிறாரு. அதில் அற்புதங்கள் உண்டாகுது. அப்போ இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, ஃபேத்துனால அற்புதத்தை செய்ய முடியும். ஹோப், மனுஷன் தரக்கூடிய அந்த சாதாரண நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய அந்த பிலீஃப் சிஸ்டத்தில் என்ன இருக்காது, அற்புத சக்தி இருக்காது. அப்போ விசுவாசத்துக்குள்ள வல்லமை இருக்குது. விசுவாசம் காணப்படாதவைகளை கொண்டு வரும். ஒரு சாதாரண மனுஷன் கொண்டு வரக்கூடிய ஹோப்புன்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையில் வல்லமை கிடையாது. கர்த்தர்கிட்ட மட்டும்தான் வல்லமை இருக்குது. அதனால தான் வசனத்தில் தான் வல்லமை இருக்குது. அப்போ மோட்டிவேஷன் பேச்சு கொடுக்கும் பொழுது ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அந்த ஆள் ஆறுதல் சொன்ன பொழுது டெம்பரரியாக தப்பிச்சு கொண்டு இருந்தான். ஆனால் அந்த ஆள் சொன்ன அந்த ஆறுதலுக்குள்ளாடி வல்லமை கிடையாது, ஆவியும் ஜீவனும் கிடையாது. அதனால் கிரியேட்டிவ் பவர் இல்லாததுனால அந்த கம்பெனியை திரும்பி தூக்கி நிறுத்தக்கூடிய விசுவாசம் இல்லை, வல்லமை இல்லை, கர்த்தருடைய ஒத்தாசை இல்லை. கர்த்தருடைய ஒத்தாசை இருக்கிற இடத்துல தான் விசுவாசமே இருக்கும். அப்போது இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்காது, அது வசனத்தில் தான் இருக்குது. நான் சொல்கிறது மனுஷன் சொல்லுகிறது ஆண்டவர் அறியாத மனுஷனுக்குள்ளே இருக்காது, ஆனால் தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்கும். அவர்கள் பேசும்பொழுது நம்ம விசுவாசம் அனல் மூட்டப்படும். இயேசு பேசும்பொழுது எம்மாவூர் சீடர்களுடைய இருதயம் அனல் கொண்டது. ஒரு பாஸ்டர் பேசினாலும் நம்ம இருதயம் அனல் கொள்ளுது. பாஸ்டரை விடுங்களேன், நம்ம கிட்ட இருக்கிற சக விசுவாசிகள் நல்ல தேவனை நேசிக்கிறவங்க பேசும்பொழுது நமக்கு ஒரு சார்ஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு நம்பிக்கை பிறக்கும். அதுதாங்க விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படி வருது? கேள்வினால் வருது. வேதத்தில் ஒரு ஸ்திரீ இருந்தா, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அவள் கேள்விப்பட்டா, she heard something is coming, greater thing is coming, somebody is coming, யாரோ வருகிறார், அவரை போய் நான் தொடணும். வேதத்தில் ராகாப்னு ஒரு வேசி இருந்தாங்க. அவள் கேள்விப்பட்டா, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிலாம் நடத்தப்பட்டு வாராங்கன்னு அவள் பைபிள்லாம் வாசிக்கல, கேள்விப்பட்டு நடுங்கினாங்க. அப்போ கேட்கும் பொழுது விசுவாசம் உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும். வசனத்தை கேட்கும் பொழுது விசுவாசம் உண்டாகும். மோட்டிவேஷனை கேட்கும் பொழுது ஹோப்பு தான் உண்டாகும், ஒரு சாதாரண ஒரு நம்பிக்கை, வேர்ல்ட்லி நம்பிக்கை உண்டாகும். வசனத்தை கேட்டால் விசுவாசம் உண்டாகும், ஃபேத் உண்டாகும். ஃபிடேன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேத் உண்டாகுகிறது. சரி, அப்போ நீங்கள் நன்றாக கேட்க ஆரம்பிக்கணும். வசனத்தை நல்லா கேட்டு பாருங்கள், உங்களுக்குள்ள விசுவாசம் வர ஆரம்பிக்கும். அதனால தான் தேவ மனிதர் டிபி ஜோசன் சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறாரு, 3 காரியங்களை சொல்லுகிறார். இந்த வேத வசனத்தை நீங்கள் ஸ்லோவாக வாசிக்கணும், வெரி ஸ்லோ, ரொம்ப ஸ்லோவாக வாசிக்கணும், ரொம்ப கவனத்தோடு வாசிக்கணும். நீங்கள் வாசித்தது உங்கள் சிந்தனையில் இருக்கணும். நிறைய பேர் வேதத்தை வாசித்துட்டு இருப்பாங்க, நாளைக்கு என்ன செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வேதத்தை வாசித்துட்டு இருப்பாங்க, இன்றைக்கி 9 மணிக்கு வேலைக்கு போகணுமே நினச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வேதத்தை வாசித்துக்கிட்டே தான் என்ன சமையல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ என்ன ஆகிட்டுனா அட்டென்ஷன் இல்லாமல் போயிட்டு. அப்போ 3 விஷயம் நீங்கள் செய்யணும். ஸ்லோவாக வாசிக்கணும், அட்டென்டிவாக வாசிக்கணும், ரிப்பீட்டடாக வாசிக்கணும். வேத வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஸ்லோலி, அட்டென்டிவ்லி, ரிப்பீட்டட்லி, மெதுவாக வாசிக்கணும், கவனமாக வாசிக்கணும், திரும்ப திரும்ப வாசிக்கணும். இதுதான் மனுஷ சார்பில் இருந்து நம்ம கர்த்தருக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம், ஒரு பகுதி. நீங்கள் வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகணுன்னா 2 காரியம் நடக்கணும். ஒன்று, தேவன் உதவி செய்யணும். இன்னொன்று, நீங்களும் அவருக்கு உதவி செய்யணும். எப்படி உதவி செய்யணும்? நீங்கள் ஸ்லோவாக வாசிக்கணும், வாஞ்சியோடு வாசிக்கணும், கவனம் சிதறாமல் வாசிக்கணும், திரும்ப திரும்ப வாசிக்கணும். இதை பார்த்து உங்கள் வாஞ்சியை பார்த்து ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்துக்கு கொண்டு போவார். நிறைய பேர் ஸ்லோவாலாம் வாசிப்பாங்க, திரும்பி திரும்பிலாம் வாசிப்பாங்க, ஆனால் கர்த்தரை நம்ப மாட்டாங்க, தேவனிடத்தில் சேர மாட்டாங்க. தேவன் இல்லாமலே பைபிளை வாசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்க இருதயத்துக்குள்ளே அது போகாது. முதல்ல தேவன் உண்டு நம்பணும், தேவனை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இந்த காரியம்லாம் அநேகருக்கு நடந்திருக்கும். ஆனால் இருதயத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறது காரணம் நீங்கள் மெதுவாக வாசிக்கிறது இல்லாமல் இருக்கும், கவனமாக வாசிக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு அறகுறையான செல்ஃபோன் டார்ச்சில் வாசித்துட்டு இருப்பீங்க, அதிகாலையிலேருந்து வேலை செய்யணும்னு அவசரத்தில் வாசித்துட்டு இருப்பீங்க, நிறைய பேர் காலண்டரில் வாசித்துட்டு இருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜில் வசனத்தை வாசிப்பீங்க. இதெல்லாம் இருதயத்துக்குள்ளே போகாது. டைம் செலவழிக்கணும். தியானம் சொல்லுகிறதுங்க 2 நிமிஷத்தில் நடக்கிறது கிடையாது, அது கண்டினியூவாக நடக்கிறது. ஒரு வேளை நீங்கள் ஒரு வசனத்தை அவசரமாக வாசித்தாலும் கிச்சனில் போனாலும் அதை மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தியானித்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தரின் மேய்ப்பர்னு ஒரு வசனத்தை வாசிச்சிருக்கிறீங்களா, நீங்கள் சமையல் செய்யும் பொழுது அந்த வசனத்தை தியானிக்கணும். ஒரு பாட்டாக பாடலாம், அந்த வசனத்தை அப்படியே தியானிக்க திரும்பவும் நினைக்க வாயால் சொல்ல ஒரு பாட்டாக அதை பாட அது அப்படியே மெதுவாக உங்கள் இருதயத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கும். எப்படி ஒரு கரும்பு சாறை மெஷினில் போட்டு புளிய ஜூஸ் வெளியே வருதோ, இதே போல தாங்க நம்ம இருதயத்தில் வசனத்தை புளிய நம்ம திரும்பி அதை சொல்ல திரும்ப கேட்க அது நமக்குள்ளாடி சாறாக வருகிறது. இப்படி தான் அது ஆவியாகவும் ஜீவனாகவும் நம்ம இருதயத்துக்குள்ளே போகிறது. அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு கரும்பு சாறு
ஒரு பெரிய கரும்பை கடித்து முழுங்கிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகும், ஆனால் ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஒரு கரும்பையே அரைச்சாதான் ஒரு கிளாஸ் ஜூஸ் வருதுன்னு வைங்களேன். அந்த ஒரு கரும்பை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கிட்டத்தட்ட 1 hour ஆயிரும். ஆனால் ஒரு ஜூஸை குடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. இதே மாதிரி தாங்க, ஒரு லாரி நிறையா கரும்பு வந்தாலும் அந்த லாரி நிறையா உள்ள கரும்பை எடுத்து 3 குடத்துலையோ 4 குடத்துலையோ பிடிச்சி வச்சுருவாங்க. அவ்வளோதான். 3 குடம் 4 குடத்தில் வரக்கூடிய அந்த ஜூஸு சக்கையாக இருக்கும் பொழுது, அது ஒரு மரமாக இருக்கும் பொழுது ஒரு லாரி நிறையா இருந்து, ஆனால் அதனுடைய ஜூஸை எடுக்கும் பொழுது எவ்வளோ வந்துச்சு? 4 ஒரு 5 குடம் தான் வந்துச்சு. ஆனால் வந்த கரும்பு எவ்வளோ இருந்துச்சு? லாரி நிறையா இருந்துச்சு. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு கரும்பை வாங்குங்க, அந்த ஜூஸை எடுங்க, கரும்புக்கு சக்கை நிறையா இருக்கா இல்லை கரும்பு ஜூஸ் நிறையா இருக்கான்னு பாருங்கள். சக்கை தான் நிறையா இருக்கும். அதே மாதிரி தான் வேதத்தை வாசிக்க 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 சக்கை நிறையா இருக்கும். உங்கள் சிந்தனைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய சக்கைகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் கொஞ்சம் ஜூஸ் கிடைக்கும். அப்போ நீங்கள் அரை மணிக்கூர் தியானித்தாதான், 30 நிமிஷம் தியானித்தாதான் ஒரு 3 நிமிஷமாவது வசனம் இருதயத்துக்குள்ளே போகும். அப்போ யோசித்து பாருங்கள், எவ்வளோ தூரம் வசனம் இருதயத்துக்குள்ளே போச்சு. கேட்டால் சொல்லுவாங்க, நான் 30 நிமிஷம் வாசித்துட்டேன். 30 நிமிஷம் வாசித்தா 3 நிமிஷம் தான் இருதயத்துக்குள்ளே வசனம் போயிருக்கும். 3 மணிக்கூர் வாசித்தா தான் 30 நிமிஷமாவது இருதயத்துக்குள்ளே வசனம் போகும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏன் நம்ம பாவத்தில் தோக்குறோன்னா நம்ம இருதயத்துக்குள்ளே வசனம் இல்லை. வாசிக்கிறதெல்லாம் சிந்தனையில் போய் அறிவாக இருக்குது. அந்த அறிவான வார்த்தை ஜெபித்து ஜெபித்து நம்ம இருதயத்துக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு உபவாசம் ஜெபம் தேவைப்படும். அதுக்கு காத்திருந்து ஜெபிக்கணும். சில ஆல் நைட் ப்ரேயருக்கு போகணும். 1 hour பாஸ்டர் ஒரு செய்தி கொடுப்பார், உட்காந்து கேட்க வேண்டியது இருக்கும். அந்த 1 hour பேசும்பொழுது தான் நமக்கு ஒரு 10 நிமிஷமாவது வசனம் இருதயத்துக்குள்ளே போகும். அதனால் தேவ ஜனங்களை எப்போவுமே இந்த கரும்பு சாரை நினைவு வச்சுக்கோங்க. கரும்பினுடைய சக்கைகள், அதனுடைய இலைகள், அதனுடைய அந்த மரத்துண்டுகள் நிறையா இருக்கும். ஆனால் அரைச்சி எடுத்தால் கொஞ்சம் தான் இருக்கும். இதே போல் நீங்கள் வாசிக்கிறதெல்லாம் உங்கள் சிந்தனையில் நிறையா இருக்கும். 10 அதிகாரம் வாசித்த மாதிரி இருக்கும். அந்த 10 அதிகாரத்தில் 10 வசனம் தான் இருதயத்துக்கு போயிருக்கும். வாசித்தது 100 வசனமாக இருக்கலாம், ஆனால் இருதயத்துக்கு போனது 7 5 10 வசனம் தான் போயிருக்கும். நல்லா ஜெபிக்கிறவங்க கர்த்தரோடு இருக்கிறாங்க. தேவ மனிதர்கள் யாராவது வாசிக்கிறாங்கன்னா, 100 வசனம் வாசிக்கிறாங்கன்னா அதில் ஒரு 50 வசனம் இருதயத்துக்கு போகும். 50 வசனம் சிந்தனையில் தான் இருக்கும். ஏன்னா சிந்தனையிலேருந்து இருதயத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஜெபம் தேவைப்படுது. ஸ்லோவாக வாசிக்கணும், திரும்ப திரும்ப வாசிக்கணும், கவனத்தோடு வாசிக்கணும், பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு வாசிக்கணும். இவ்வளோ தான் விஷயம். உங்கள் இருதயத்துக்குள்ளே வசனத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல பரிசுத்த ஆவியின் உதவியை தேடுங்க, தேவ உதவியை தேடுங்க. நீங்கள் திரும்பி மறுபடி பிறந்தவர்களாக நீங்கள் மாறணும், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். அப்போ தான் இருதயத்துக்கு போகும். இன்றைக்கி நிறைய விவாதம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் சொல்கிறது என்ன தெரியுமா? அவங்க வேத வசனம் எல்லாம் தெரியும், அவரை ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளலை. காரணம் என்னென்னா, அவர்கள் வேதத்தை வாசித்தாங்க, ஆனால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மறுபடி பிறக்காமல் அதை வாசித்ததுனால வசனம் இருதயத்துக்குள்ளே போகலை. அதனால தான் தேவஜனங்களே, முதலாவது நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவரை விசுவாசிக்கணும், அவரோடு நம்ம பேச பழகணும், வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும், நம்ம பரிசுத்த ஆவியின் உதவியை நாடணும். நம்ம சார்பில் இருந்து ஸ்லோவாக கவனமாக திரும்ப திரும்ப வாசிக்கணும். யோசுவாட்ட ஆண்டவர் சொன்னது போல், இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. வாயை விட்டு பிரியக்கூடாதுன்னா அது பாடலாக, அது வசனமாக, சோத்திர பலிகளாக, ஏதோ ஒன்று நம்ம வாயில் அது வந்துக்கிட்டே இருக்க அதை நம்ம சொல்ல சொல்ல நம்ம சிந்தனையிலையும் அது பதிஞ்சிரும், நம்ம இருதயத்துக்குள்ளேயும் போயிடும். அப்போ வேத வசனங்களை இருதயத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சில வசனங்களை வச்சு நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. வர நாட்களில் நம்ம பார்க்கலாம். எங்களோடு இணைந்துருங்க. வாரத்தில் எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா வியாழக்கிழமையும் என்ன செய்கிறோம், 9 மணி அளவில் நம்ம எப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்ச்சிகளை கேட்குறோம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கேட்கும்பொழுது கொஞ்சம் டைம் செலவழித்து படித்தா தான் நம்ம இருதயத்துக்குள்ளே போவோம். நம்ம அதான் நான் சொன்னேன்ல, 30 நிமிஷம் படித்தா தான் 3 நிமிஷம் போகும். அப்போ நீங்கள் இப்போ ஒரு 40 நிமிஷம் கேட்குறீங்கன்னா 4 நிமிஷம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போயிருக்கும். நீங்களே யோசித்து பாருங்கள், ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. நான் சொன்னது உங்கள் இருதயத்துக்குள்ளே போய் உங்களை ஆட்கொண்டது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் பைபிளை வாசிக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப குறைவாக தான் இருதயத்துக்கு போகும். அதனால தான் நம்ம நிறைய டைம் செலவழித்தா தான் இருதயத்துக்குள்ளே போகும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இரவும் பகலும் தியானி. ஏன்னா இரவும் பகலும் தியானிச்சாதான் ஓரளவாவது வசனம் உள்ளே போகும். அப்போ தான் நம்ம செய்கிறது வாய்க்கும். இல்லைன்னா நம்ம எல்லாம் சொந்தமாக செஞ்சுக்கிட்டு இருப்போம், கர்த்தருடைய ஆலோசனையை செய்ய முடியாது. அப்போ கர்த்தருடைய ஆலோசனையில் வாழணும், கர்த்தர் காட்டுற வழியில் போகணும், என் ஜெபமெல்லாம் கேட்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு தேவ மனுஷனாக, ஒரு தேவ மனுஷியாக மாறி ஆக வேண்டும். அப்போ தான் இருதயத்துக்குள்ளே வசன கிரியை செய்யும். அப்போ தான் நீங்கள் சொந்தமாக உங்கள் வாழ்க்கையை ஓட்டாமல் கர்த்தருடைய வசனத்தினால வாழ்க்கையை ஓட்டுவீங்க. அப்போ தான் நீங்கள் சொல்ல முடியும், என் இருதயத்தில் நான் வசனத்தை வைத்திருக்கிறேன், அதனால் நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன்.
வைப்பேன்னு சங்கீதம் 119 11வது வசனம் சொல்லுதல்லவா, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு என்னுடைய இருதயத்தில் உங்களுடைய வசனத்தை வைத்தேன்னு தேவ மனுஷன் சொல்லுகிறார். அதே போல தேவ ஜனங்களை நீங்களும் சொல்லணும்னா இருதயத்தில் வைக்கணும். சிந்தனையில் எல்லாராலையும் கொண்டு போக முடியும், ஆனால் தேவ பிள்ளையால் மட்டும்தான் இருதயத்துக்கு கொண்டு போக முடியும். இந்த பதிவு பயன்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பயன்பட்டிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிதாக இணைந்தவர்களுக்காக நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் WF என்ற வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது. அது எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க. அது நம்ம கமெண்டில் பின் பண்ணியிருப்போம், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் யூடியூப்பில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற வீடியோக்கு கீழே மோர்ன்னு இருக்கும். அந்த மோரை கொடுத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியலனா உங்களுடைய வாலிப பிள்ளைகள் இல்லை பக்கத்தில் உள்ள யார்கிட்டையாவது கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வீடியோஸ் லிங்க் உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஒரு சத்தியம் உங்கள் எதிர்காலத்தை மாற்றும். அதனால் சத்தியங்களை நம்ம குறைச்சி எடை போட வேண்டாம். உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. அநேகருக்கு பகிருங்க. அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.